வடக்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில் உள்புறத்தில் கிச்சன் அமைத்து வெளிப்புறத்தில் கழிவறை அமைத்தால் பிழையா? வாங்க. இது நார்த்னா இது சவுத்து, இது கிழக்கு மேற்கு. வட கிழக்குங்கிறது நார்த் ஈஸ்ட் கார்னர், இது வடமேற்கு வாயு மூலை, இது சவுத் வெஸ்ட் கன்னி மூலை, சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை. ஒரு 5 அடி இடம் விட்டுருக்குறோம் சார். இந்த இடத்துல நாங்கள் கிச்சன் போட்டுட்டோம். நீங்கள் சொல்கிற மாதிரி கன்னி மூலையில் பெட்ரூம் போட்டிருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் இப்படி பிரித்து இதுக்கு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்குறோம், இது காமன் டாய்லெட் கொடுத்துருக்குறோம், ஹால் கொடுத்துருக்குறோம், வெராண்டா கொடுத்துருக்குறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல வெளியில் நாங்கள் இப்படி டாய்லெட்டை இந்த இடத்துலையும் பாத்ரூம் இந்த பகுதியிலையும் அக்னி மூலையில் பாத்ரூம் தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம். போதா குறைக்கு நாங்கள் கன்னி மூலையில் ஒரு துளசி மாடம் கூட கொடுத்துருக்குறோம் சார். அப்படின்னாலும் பிழை. இதில் முழுசாக காலி இடமா விட்டுருக்குறீங்க. தென்மேற்கில் காலி இடம் தவறு. அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? இந்த இடத்துல துளசி மாடம் வைக்கிறதுக்கு இந்த பகுதி இதோட சேர்த்து ஒரு கேஷ் ரூம்னு வச்சுக்கணும். இதற்குண்டானது இது நீங்கள் ஓடிஎஸ்ஸாக வச்சுட்டு இந்த டாய்லெட் பாத்ரூம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்போ இதை நீங்கள் கிச்சனை இந்த மூலையில் கொண்டு போயிட்டு இந்த இடத்துல டாய்லெட்டு கொடுக்கணும். எக்காரணத்து கொண்டும் அக்னி மூலையில் நீங்கள் கழிவறை அமைக்காதீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வணக்கம்.